ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சூர்யா நம்ம ஃபேமிலில இருக்க எல்லாரோட தனித்தனி போட்டோவை எல்லாம் அப்லோட் பண்ணி அதுல எல்லாரும் ஒண்ணா நிக்கிற மாதிரி மாத்திருக்கான். ஓஹோ, இந்த வேலையெல்லாம் பண்றான் அவன். பட்டு பயங்கர கில்லாடி இருப்பான் போல இருக்கே. ஆனா அந்த மாதிரி கலர்ல என்கிட்ட சட்டையே கிடையாது. சட்டையே இதுல மாத்திக்கலாமாமா? ஓஹோ, அப்ப ஏன் இல்ல புருஷ முன்னாடி கூட மாத்திக்கலாமா? அத அக்கா கிட்ட கேளுங்க. ஐயோ ஒன்றும் இல்லம்மா, அது சூர்யா நந்தினி அந்த புருஷ முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் சொன்னமா, நம்மளும் இல்ல. நேரம் சும்மா இருங்க. இங்க என்ன போயிட்டு இருக்கு, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அத்தை அமைதியா இருக்காங்க, ஒன்றும் போகலையே. மா, உங்க கோவம் எல்லாமே எங்களுக்கு புரியுதுமா. ஆனா இப்ப நடந்துருச்சே, என்ன பண்றது? நான் ஒண்ணு சொல்லட்டுமாமா? எனக்கு இப்ப கோவம் சூர்யா மேலயும் அவ மேலயும் இல்லம்மா, முழுக்க முழுக்க அப்பா மேலதான். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கம்ப்ளீட்டா எப்படிமா அவங்க பக்கமே நிக்கிறாரு? இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பார்த்து ஆர்கனைஸ் பண்ணி ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் நீங்க தான். அவருக்கு கொஞ்சமாவது அந்த நன்றியாச்சு இருக்கா? ஏதோ ஒரு கோவத்துல கேக் வெட்டுறதுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னா அவர் இதுதான் சாக்குன்னு அப்படி விட்டுருவாராமா? ஒரு பக்கம் சூர்யாவையும் இன்னொரு பக்கம் அந்த வேலைக்காரியையும் நிக்க வச்சு அவர் பாட்டுக்கு கேக் வெட்டுறாரு. எனக்கு கொடுக்காம அதுவும் யார் அந்த சபை பக்கம் விட்டுறவே கூடாதுன்னு அம்மா சொன்னாங்களோ அவளையே அத்தனை பேரு பாக்க அப்படியே சபைக்கு நடுவுல சென்டரா நிக்க வச்சு கேக் எல்லாம் வெட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் அவ, இந்த பக்கம் சூர்யா. இப்போ அப்பா என்னமா சொல்ல வராரு? எந்த சூழ்நிலையிலயும் எனக்கு இவங்க தான் முக்கியம், வேற யாரும் முக்கியம் இல்லைன்னு சொல்ல வராரு. அப்படிதானமா? அதை இன்னும் ஷார்ட்டா சுருக்கமா சொல்றதா இருந்தா, அத்தையை அசிங்கப்படுத்தினது நந்தினியும் சூர்யா மட்டும் இல்ல, மாமாவும் சேர்ந்துதான் அந்த வேலையை பண்ணிருக்காரு. கேக்கு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, மாமா இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கவே இல்லை. டாடி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடா. இப்பதான் அந்த வீட்டுக்கே ஒரு லட்சணம் வந்த மாதிரி இருக்கு. எல்லார் வீட்லயும் இப்படி ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்கிறத பார்க்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு தெரியுமா? நம்ம வீட்லயும் இப்படி ஒரு போட்டோ மாட்டினா நல்லா இருக்கும்னு தோணும். ஆனா எங்க நடக்கிற பஞ்சாயத்துல இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு தோணும். இப்பவும் இது உண்மையா நடக்கலதான், இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கற்பனையாவது இப்படி நடத்தி காட்டிட்டல, அது வரைக்கும் சந்தோஷம் தான்டா. ஆனா உன்னை பார்க்க ஒரு வகையில புறவே தாண்டா இருக்கு. ஏன் டாடி அப்படி சொல்றீங்க? ஆமாண்டா, நீ மனசுல நினைச்சதெல்லாம் சாதிச்சு காட்டுறியா? என்னால முடியலையே. அது ஏன்னு சொல்லுங்க மிஸ்டர் அருணாச்சலம். எதனால உங்களால முடியல? தெரியல. ஏன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு பேய் உட்கார்ந்து ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன செய்ய போனாலும் உங்களை அதெல்லாம் தப்புன்னு உங்க கைய புடிச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி இழுக்கும். அதுக்குன்னு பயந்துகிட்டே நீங்க ஆசைப்பட்டது எதையுமே நீங்க செய்யறது இல்ல. டேய், எனக்கு இந்த பேய் பிசாசு மேலெல்லாம் பயம் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. ஐயோ, எதுக்குடா சிரிக்கிறப்போ? டாடி, நான் சொன்னது உங்க பொண்டாட்டி என் தாய் குலத்தை பத்தி தான். ஆமா டாட், அந்த தாய் குலம் என்ன சொல்லுவாங்கங்கிற யோசனையில தானே நீங்க சொல்றதும் நீங்க நினைச்சதும் எதையுமே பண்ண முடியல. அது அப்படி இல்லடா, உனக்கெல்லாம் வெளியில இருந்து பார்க்கும்போது சுந்தரவள்ளி ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி தான் தெரியும். அவ என்ன சொன்னாலும் நான் கேட்கிற மாதிரி தான் தோணும். ஆனா உண்மை என்னன்னா, அவ இந்த குடும்பத்துக்காக நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உழைச்சிருக்காடா. இன்னும் சொல்ல போனா என்னை விட கூடுதலாவே அவ உழைச்சிருக்கா. இந்த பிரெஸ்டீஜ், பெருமை, கௌரவம்னு பேசுறான்னா அது எல்லாத்துக்கும் பின்னாடி இது தான் உழைச்சு உருவாக்குன சாம்ராஜ்யங்கிற ஒரு கர்வமா அதுல இருக்கு. அதனால அவ பண்ற திமிருத்தனத்தெல்லாம் சரின்னு நான் சொல்லல, அவ குணத்துக்கான காரணத்தை சொன்ன. மத்தபடி சுந்தரவள்ளி பணத்தை பார்க்காம, வெத்து கௌரவத்தை பார்க்காம மனுஷங்களா பாக்குற காலம் வரும்னு நான் நம்புறேன்ப்பா. சீக்கிரமே வரும்னு ஆசைப்படுறேன்.
ஓகே டாட், அது நடக்கணும், அது கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு நான் உங்களை மனசார வாழ்த்துறேன் டாட், வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி ஆசீர்வாதம் என் அருமை மகனே. என்ன கிண்டல் பண்றியா? இப்பதானே தம்பி கல்யாண வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க. ஒரு 10-15 வருஷம் போகட்டும். அப்ப நீ ஒரு அருணாச்சலமா மாறுறியா இல்லையான்னு நானும் பார்க்க தானே போறேன். டாடி, அருணாச்சலமா நான் மாறுறதுல எந்த தப்பும் இல்ல, நோ ப்ராப்ளம் அட் ஆல், அது பிரச்சனையே இல்ல. ஆனா கண்டிப்பா நந்தினி சுந்தரவள்ளி ஆகவே மாட்டான். எங்க சுத்தினாலும் கரெக்டா அங்க வந்துடுடா. ஓகே டாடி, ஹாப்பி மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thank லவ் you யூ டாடி. I love you. Okay. Thank you. இத பார்த்து சந்தோஷப்படுங்க, பழைய கால ஹீரோ மாதிரி சந்தோஷப்பட்டுட்டே இருங்க. சேம் ஆக்டிங். ஹாப்பி பர்த்டே டு யூ, எங்க அப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ, எங்க டாடிக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ, எங்க அப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. சார். வாட்? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஏ, நல்லா தானே பண்ணிருக்கேன். என்ன பண்ண நந்தினி? ஐயாக்கு பிறந்த நாள்னு எல்லா ஏற்பாடும் செஞ்சது உங்க அம்மா தான். கடைசியில அவங்களே தனியா நிக்க வச்சுட்டு கேக் வெட்டிட்டீங்களே, அது எப்படி சார் சரியா இருக்கும்? அவங்க எவ்வளவு ஆசாசியா இருந்தாங்க, எல்லாத்தையும் கெடுத்து விட்டீங்க. என்ன கொடுமை சார் இது? நந்தினி, நான் என்ன பண்ண? நான் கெடுத்தனா? இல்ல நான் என்ன பண்ண? நான் அவங்கள டாடி பக்கத்துல நிக்க கூடாதுன்னு சொன்னனா? இல்ல நின்னு அவங்கள நான் புடிச்சு தள்ளி விட்டனா? நான் என்ன நந்தினி பண்ண? அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சீங்க, அதான் கோவப்பட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. நீங்க மட்டும் என்ன கூப்பிடாம விட்டிருந்தா அவங்க சந்தோஷமா கேக் வெட்டி இருப்பாங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் அவங்க மனசுல காலத்துக்கும் நிக்கும், மறக்கவே முடியாது. நான் இப்பவும் சொல்றேன், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நந்தினி, அவங்க ஒரு திமிர்ல கோச்சுக்கிட்டு தனியா போய் நின்னாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எப்படியும் சமாதானப்படுத்தி நம்மள கூட்டிட்டு வருவாங்க நினைச்சுதானே அப்படி போய் நின்னு இருப்பாங்க. டாடி அவங்கள கண்டுக்கவே இல்ல. வாட் டு டு? ஐயா தான் அப்படி விட்டாருன்னா நீங்களாச்சும் ஒரு வார்த்தை ஐயா கிட்ட சொல்லி அம்மாவை கூப்பிட சொல்லிருக்கலாம்ல. யார்? நான்? அந்த நேரத்துல அம்மா எதிர்பார்த்தது ஒரு சின்ன சமாதானம், ஒரு சின்ன முக்கியத்துவம். ஹலோ, என்ன சின்னது? என்ன சின்ன முக்கியத்துவம்? என் தாய் குலத்தை பத்தி தெரியாதா? அது ரொம்ப பெருசு. அந்த இடத்துல சொல்ல போனா தான் மட்டும்தான் மெயினா இருக்கணும், நான் இல்லாம எதுவுமே நடக்க கூடாது அப்படி நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவ? கடைசியில புசுறு போயிடுச்சா? அதுக்கு என்ன பண்ண முடியும் நந்தினி? நான் என்ன பண்ண முடியும்? வாட் டு டு? போங்க சார், எவ்வளவு சொன்னாலும் நீங்க அதே தான் சொல்லுவீங்க. அதை விடுங்க. எதுக்கு ஏன் போட்டோவையும் அதுல இருக்கிற மாதிரி செஞ்சீங்க? உங்க அம்மா என்ன இந்த குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்கலன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும்.